எது நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நடக்காது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எது நடந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லிருங்க, யா அல்லாஹ் நானே உனக்கு சொந்தம், உன் பால் திருப்ப வர இருக்கிறேன். என்ன அர்த்தம் அதுக்கு? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர் டேட் இருந்தா என் வீட்டுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா? யா அல்லாஹ் எனக்கே எக்ஸ்பயர் டேட் இருந்தா என்னுடைய போனுக்கு எக்ஸ்பயர் டேட் இருக்காதா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதிரி அடிக்கடி சிந்திக்க பாருங்க. நான் பெயருவேன் இந்த உலகத்தை விட்டு, நான் இந்த உலகத்தை விட்டு போற நாள் நெருங்குது. இப்படி நினைத்தால் உங்களை விட்டு எந்த சொத்து போனாலும் அது பாரமா இருக்காது. உளவியலாளர்கள் சொல்றாங்க, நிஜமாக கவலை என்பது மன பிரம்ம. கவலை என்று உருவாகிறது மனசுல. இந்த மனசாலே இது இல்லாமல் ஆக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. நான் இதுக்கு முன்னாடி IBMலையும் சொன்னேன். ஒரு கவுன்சிலிங், ஒரு மோதிரம் காணல, ரிங் காணலன்னு ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு எப்படி நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம் தெரியுமா? ரிங் எடுத்து காணலையா அளந்துட்டு வர்றாங்க, அவங்களுக்கு சொல்லுவோம், அப்படியா கொஞ்சம் போய் தேடி பாருங்க. பல கவுன்சிலிங் மெத்தட் இருக்கு, அதில் ஒரு மெத்தட் தான். வீட்டில் போய் தேடி பாருங்க, ரிங் இருக்குமே அல்மாரில். அவர் ஹஸ்பண்ட்டை சொல்லிடுவோம், அவங்க ரிங் காணல தானே, அவங்க அதே மாதிரி காப்பையும் எடுத்துருங்க, காப்பையும் முள்ள ஒளிச்சு வச்சிருங்க, அவங்கள குணப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லுவோம். அவர் காப்பையை ஒளிச்சு வச்சிருவாரா? போற பொம்பளை என்ன ஆயிடுவா? போய் தேடி 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 பார்த்து வந்ததை விட ஒப்பாரி வச்சுட்டு வருவா. நான் வந்தது உங்கள்கிட்ட மோதிரம் காணலன்னு தான், இப்ப காப்பும் சேர்ந்து காணல. அப்புறம் அந்த கொஞ்ச நேரத்துக்கு அவருக்கு இது பண்ணி, வாங்க எல்லாரும் போய் தேடி காப்பை தேடுவோம், அந்த ஒளிச்சு வச்ச இடத்துல இருந்து காப்பை வச்சு தேடினு வைங்க, அந்த பொம்புளைக்கு கவலை மறந்துடும். காப்பை கண்ட உடனே அம்மாடி காப்பு கிடைச்சிட்டு, அந்த மோதிரம் போனா போட்டும், அது 7,000 தானே, அது 10,000 மோதிரம் தானே, இது 2 பவுன் காப்பு 1 லட்சம் அப்படின்னு மனசு ஆறுதல் அடைஞ்சிரும். இது மனித இயல்பு. இப்ப உங்கள ஒரு ஆளுக்கு நோய் இருந்தா, இப்ப நான் சொல்றேன், இந்த நோய் உங்களுக்கு மட்டும் இருந்தா நீங்க கவலைப்படுவீங்க. புத்தளத்துல பாதி பேருக்கு நோய், இதே நோய் என்ன செய்வீங்க? அவங்களுக்குமா அடுத்து விட்டு பரவாயில்ல, நோய் பரவாயில்ல, காய்ச்சலே உங்களுக்கு பரவாயில்ல போயிரு, அவங்களுக்கு இருக்குது இவங்களுக்கு இருக்குது, எனக்கு மட்டும்தான் நினைச்சா அந்த பிரச்சனை வரும். நம்பர் 1, எப்ப எனக்கு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் அதுதான் ஆரம்பத்தில் போட்ட பேஸ்மெண்ட். பணக்காரனுக்கும் பிரச்சனை, ஏழைக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. எனக்கு மட்டும் நினைச்சுங்கண்டா அதுதான் நிம்மதியை கிடைக்கும். ரெண்டாவது எப்பயுமே மனப்பிரமம் தான். 5 கோடி உங்க கையில தர்றேன்னு வைங்க, இதை விட நீங்க எப்ப சந்தோஷப்படுவீங்க தெரியுமா? 5 கோடி உங்களுக்கு கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை சொல்லுவாங்களே, ஒரு மாசத்துக்கு முன்னாடி எப்ப 5 கோடி கிடைக்க போகுது, அப்ப சந்தோஷப்படுற அளவு கூட 5 கோடி கிடைச்ச பிறகு சந்தோஷப்பட மாட்டீங்க. 5 கோடி கையில வச்ச பிறகு கணக்கு, ஆகா பேத்தி பேரனுக்கெல்லாம் கொடுக்க போல எல்லாம் போயிருமே, போதாம் போயிருமே. 5 கோடி கையில வந்தா கவலை வரும். 5 கோடி கிடைக்கும் என்று கேட்பீங்களே, அப்ப சந்தோஷம் வரும். உளவியலாளர்கள் சொல்றாங்க, நம்பிக்கையில தான் சந்தோஷமும் கவலையும் இருக்கு. இந்த பாயிண்ட நான் விவரமா ஒரு அவருக்கு சரி விளக்கணும், ஆனா 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், நல்லா புரிச்சுக்கோங்க. இது சைக்காலஜிக்கல் பாயிண்ட். நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்குது. இப்படி சொல்றேனே, இந்த ஊர்ல இருந்து ஒரு ஆள் உம்ரா போறாங்க. உம்ரா போறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க மூஞ்ச கொஞ்சம் பாருங்க பாப்போம், சிரிச்சுட்டே இருப்பாங்க. மக்காவில் வெயிலோ தெரியாது, நிறைய சனமோ தெரியாது, நான் உம்ரா போறேன் அப்படின்னு அடிக்கடி மக்காவை நினைப்பாங்க. உடம்பு வேணுமான புத்தகத்தில் இருக்கலாம், மனசு மக்காவில் இருக்கும். சில பேர் வெளிநாட்டுக்கு போற நேரம், அந்த சுற்றுலா போற நேரம் அதே நினைப்பாங்க. இப்ப என்ன ஆகுது? அவங்க மனசு அங்க போய் இறங்கி அந்த கிரியை முடிச்ச பிறகு அது முடிஞ்சிடும். நினைச்சிட்டு இருக்கிற அளவுக்கு சந்தோஷம் கூட சில நேரம் அடைகிற நேரம் இருக்காது. என்ன போய் இறங்கின போற 5 மணித்தியாலம் பிரயாணம், மதீனாவுக்கு போனா இடுப்பே வலிக்கும், இவ்வளவு பிரயாண களைப்பா கஷ்டமா, அந்த நினைச்ச அளவு கூட சில நேரம் இருக்காது. மனித வாழ்க்கையில நம்பிக்கையில தான் சந்தோஷம் இருக்கு. எப்ப நினைங்க, நான் நல்லா வாழுவேன், என்னை அல்லாஹ் விடமாட்டான், என் பிள்ளைகளை நல்லா வைப்பான், பிள்ளை ஏதாவது நடந்தா கூட நல்லதே நினைங்க. இது அதுக்குதான். இப்ப எங்களுக்கெல்லாம் ஏதாவது நடந்தா இருக்க வந்தா அல்லாஹ் பெருசா தர போறான் போல நான் மசூரால சொல்லுவேன். அமைப்புல ஏதாவது பிரச்சனை வந்தா நான் மசூரால அப்படியே சொல்லுவேன், அல்லாஹ் இருக்கிறான் பெருசா தர போறான் போல, கண் கூட தந்திருக்கிறான். கன்ஃபார்ம். போன 2013ஆம் ஆண்டுல ஒரு மிட்ல கடுமையான ஒரு பிரச்சனை, கடுமையான ஒரு சிக்கல். நான் மசூரா சபையை கூப்பிட்டு, அல்லாஹ் எங்களுக்கு ஏதோ பெருசா தர போறான் போலன்ற. ஆனால் 2013 லாஸ்ட் ஆக போக்கல இவ்வளவு காலம் இல்லாத ஒன்றை அல்லாஹ் தந்துட்டான், அவ்வளவு பெருசா தந்துட்டான். அதனால சொல்றேன், கொடுப்பான் எடுப்பான் தருவான் இதான்
ஏதோ நடக்குதா கவலைப்படுறாங்க, தரப்போறான் மாஷா அல்லாஹ். ஒன்றுமே இல்லாம போச்சு, கிடைக்க போத நம்புங்க, ஸ்ட்ராங் அனுப்பிங்க, நீங்க ஹெல்த்தி அனுப்பிங்க. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கேள்வி பதிலுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறதுனால 10 நிமிஷம் தரலாம், கேள்வி பதிலுக்கு அதுக்கு மேல நேரம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியா ஒன்று சொல்றேன். சைக்காலஜிக்கல் பாயிண்ட்ஸ் எனக்கு நிறைய விவரமா சொல்ல முடியல, ஏன்னா இந்த பாயிண்ட்டை பொறுத்தல அவசரமா ஒவ்வொன்றா சொல்ல இயலாது. இது ஒவ்வொன்றா விவரமா பேச வேண்டியது. ஏன்னா முதல் நான் வச்ச பாயிண்ட் 1 மணித்தியாலத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு புரிய வைத்தது என்னண்டா, உலகத்தில் உங்களுக்கு மட்டும் இல்ல பிரச்சனை, எல்லாருக்கும் பிரச்சனை. இந்த பிரச்சனை நேரம் அல்லாஹ் என்னோட இருக்கிறான் நீங்க நம்பினால், அல்லாஹ்வுடைய உதவி வரும் என்று நம்பினால் உதவியும் வரும், உங்களுக்கு எதுவும் நடக்காது. ஏன்னா மனசுதான் பயப்படுவது, மனசுதான் கவலைப்படுகிறது. அதே மனசுல நம்பிக்கை விட்டு பாருங்க, அல்லாஹ் தர போறான், நான் நல்லா வாழ போறேன், அல்லாஹ் மறுமையில இப்படி பாக்கியம் வச்சிருக்கிறான்டா, அது கவலையே இல்லாம போயிரும், சந்தோஷமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திங்கட்கிழமை நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த கடைசி திங்கட்கிழமை, இன்னொரு திங்கட்கிழமை இந்த உலகத்தை ரசூலுல்லாஹ் சந்திக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் திரைச்சீலை அகற்றி பார்க்கிறார், மக்கள் எல்லாம் பள்ளிவாசலில் சுபஹு தொழுகைக்காக வந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு புன்முறுவல் பூக்கிறார். ஏனென்று சொன்னால், தான் வருகிற நேரத்தில், இந்த உலகத்துக்கு நபியாக அனுப்பப்படுகிற நேரத்தில் தொழுபவர்கள் யார் என்று தேடக்கூடிய அளவுக்கு இருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய பெரும் புரட்சி மிக்க பிரச்சாரத்தில் அல்லாஹ் வைத்த பரக்கத்தின் காரணமாக ஏராளமானவர்கள் அந்த அதிகாலை பொழுதில் அவர்கள் தூங்காமல் அல்லாஹ்வுடைய அந்த ஆலயத்துக்கு வந்து ஜிக்ரோடு இருக்கிறார்கள். தொழுகை நடத்தப்படுகிறது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி வருகிறார். ரசூலுல்லாஹ் கையால் சைக்கினை பண்ணி, இல்லை எனக்கு தொழுகைக்கு வருகிற அளவுக்கு சக்தி இல்லை என்று சிரித்து விட்டு கையால் சைக்கினை பண்ணி விட்டு வந்தார்கள். அந்த நாள் காலையிலே ரசூலுல்லாஹ் பல சந்திப்பு நடத்துவார்கள். அதிலே ஒரு சந்திப்பு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திங்கட்கிழமை சுபஹுக்கு பிறகு லுஹருக்கு முன்னாடி ஒரு நேரத்தில் ரசூலுல்லாவை கடைசியான சந்திப்புக்கு வருவார்கள். ஆயிஷா அம்மா அவர்கள் பக்கத்தில் இருக்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஆயிஷா கொஞ்சம் போங்கள் என்றுவார்கள். ஆயிஷா நாயகி தூரம் இருக்க ஃபாத்திமா நாயகி ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஈரக்குலை என்று சொன்ன தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பேசுவார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து அழுகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மறுபடி சிரிக்கிறார்கள். வெளியே போகிற நேரம் ஆயிஷா அம்மா கேட்டார்கள், என்ன ஃபாத்திமா சிரித்தீர்கள், அழுதீர்கள், ஒன்றுமே புரியவில்லையே. அந்த நேரத்தில் ஆயிஷா அம்மாவுக்கு ஃபாத்திமா நாய் ஒன்றும் சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதுக்கு பிறகு, ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாஸா வஃபாத்தானதுக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆயிஷா நாய் சொல்லுவார்கள், என் தகப்பனார் எனக்கு சொன்னார், ஃபாத்திமா வளமைக்கு மாற்றமாக ஜிப்ரீல் 2 தடவை வந்து விட்டார், இந்த உலகத்தை விட்டு நான் போய் விடுவேன் ஃபாத்திமா என்று எனக்கு நினைக்கிறது என்று சொல்லுகிற நேரம் தாங்க முடியாமல் அழுதேன். பிறகு நீதான் சொர்க்கத்திலே ராணி என்று சொன்னார்கள், எனக்கு பிறகு நீதான் என் பக்கத்திலே முதலாக வருவாய் என்று சொன்னார்கள். அதை நினைத்து சிரித்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொன்னார், ஃபாத்திமா கவலைப்படாதே, இன்றைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனுக்கு எந்த வருத்தமும் இல்லை ஃபாத்திமா. அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக வருத்தனைப்பட்டார். இன்னலில் மௌத்தி சக்கராத், மௌத்துக்கு ஒரு சக்கராத் உண்டு, மௌத்துக்கு ஒரு வேதனை உண்டு. ஃபாத்திமா நாயகி பார்க்கிறார், என்னுடைய தகப்பனார் இப்படி பாடுபடுகிறார், வேதனைப்படுகிறார், இவ்வளவெல்லாம் வேதனைப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், ஃபாத்திமா இதற்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. சில ரிவாயத்துகள் இந்த நாளைக்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்ல வந்தார்கள்? இன்றையோடு நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன், ரஹ்மான் என்னை கண்ணியப்படுத்துவான்.